இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் யார் ஃபோட்டோவை பிரிண்ட் போடுறாங்க, எல்லாமே சாஃப்ட் காப்பி தான். சொல்லப்போனால் இனிமேல் ஃபிசிக்கல் ஆல்பம் இருக்குமானே தெரியல. இன்விடேஷனை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டு ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாங்க. அப்படி இருந்தும் ஸ்டில் உங்களுக்கு ஒரு ஆல்பம் செய்யணுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே ஈஸியாக செய்யலாம். இந்த ஃபோட்டோ புக் ஃபுல்லாகவே ஆன்லைனில் செஞ்சது தான். இப்போ பார்க்குற ஜூமின் ஆப் மாதிரி ஆன்லைனில் நிறைய வெப்சைட் இருக்குது. விஸ்டா பிரிண்ட், கேன்வேரா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆல்பத்தை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது க்ளோஸி ஃபினிஷு. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஷீட் திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. டக்குன்னு கிளியாத மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது ஷீட்டு. இது ஒரு குட்டி ஃபோட்டோ புக்கு, மேட் ஃபினிஷு. ஸோ பலன்னு இருக்காது. இந்த மாதிரி ஃபோட்டோவை கொலாச் பண்ணி குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். நிறைய டிசைன் அவங்களே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் கவர் கூட நீங்களே டிசைன் பண்ணிக்க முடியும். இது இன்னொரு டிசைனு. ஃபோட்டோவை குட்டி குட்டியாக கொலாச் பண்ணி ஒரு இடையில டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ்னால் டால் அடிக்கலை உங்களுக்கு. பேப்பர் திக்னஸ் வந்து நியூஸ் பேப்பர் மாதிரி இல்லாமல் ஒரு மேகசினோட ஃப்ரண்ட் கவர் மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. இது மொபைல் ஆப்பு. நீங்கள் மொபைலில் இருக்க ஃபோட்டோவை அழகாக செலக்ட் பண்ணி ரொம்ப ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஜூமின் சைட்டோட வெப்பேஜ் இது. இவங்க நிறைய வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. குட்டி குட்டி ஸ்கொயர் பிரிண்ட்ஸு, ஃபோட்டோ புக்கு, டெஸ்க்டாப் கேலண்டர் கூட பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோ புக். இந்த ஃபோட்டோ புக்கோட கவர் என்ன மெட்டீரியல் வேணும்னு சூஸ் பண்ணலாம். சாஃப்ட் கவர் வேணுமா இல்லை ஹார்டாக வேணுமா அதெல்லாம் சூஸ் பண்ண முடியும். இந்த ஃபோட்டோ புக் நம்ம செலக்ட் பண்ணியிருக்குது 999 அவைலபிள். நம்பர் ஆஃப் பேஜஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் ஆஃப் சாய்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், மேட் ஆர் க்ளோஸி. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய தீம் கொடுக்குறாங்க. பர்த்டே, லவர்ஸ்குள்ளே கிஃப்ட் பண்ணிக்க, இந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. ஸோ இதில் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ராவல் தீம் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஆல்பம் எப்படி இருக்குன்னு ப்ரிவ்யூ பார்க்க முடியுது இங்கே. ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போது. ஸோ கவர் ஃபோட்டோக்கு நம்ம ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணணும். இதை நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேருந்து டேரெக்டாக ஆட் பண்ணலாம். இல்லாட்டி உங்கள் லோக்கல் ட்ரைவ்லேருந்து ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான ஒரு 20 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிங்க. இந்த ஆல்பத்தில் 20 ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ண முடியும். ஸோ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரீஅரேஞ்சும் பண்ண முடியும் ஃபோட்டோவை. ப்ரிவ்யூ இது ஆல்பம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு பேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ பிடிக்கல, அந்த ஃபோட்டோவை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணோன்னா அதுவும் பண்ண முடியும். அந்த ஸ்பெசிஃபிக் பேஜ் போயிட்டு ஃபோட்டோவை ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அலைன் மட்டும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முகம் கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அலைன் மட்டும் பண்ணிக்கலாம். நிறைய லே அவுட் டிசைனு கொடுத்துருக்காங்க. எது பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ குட்டி குட்டியாக ஒரே பேஜில் 4-5 ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம். நல்லா இருக்குல்ல? ஈவன் டெக்ஸ்ட் கூட சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ஓவர். செக் பண்ணிங்க ஒவ்வொரு பேஜ் எப்படி இருக்கும்னு. பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அலைன்மெண்ட்லாம் மிஸ் ஆகாமல் இருக்க பார்த்துக்கணும். இல்லாட்டி அவுட்புட்டும் அப்படி தான் வரும். அவ்வளோதான், ப்ரொசீட் கொடுத்துட்டு செக் அவுட் பண்ணிடலாம். கிஃப்ட் ஆஃபர் வேணும்னா அதுக்கு அதில் என்ன மெசேஜ் வேணும்னு நீங்கள் கொடுத்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எல்லாம் பண்ணியாச்சு. பேமெண்ட் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணிடலாம். பபாய், டாடா.